ஹாய், இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற ஏஸ் படத்தை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு விஜய் சேதுபதி, அப்புறம் ருக்மிணி, யோகி பாபு, பிஎஸ் அவினாஷ், பப்ளு என்கிற பிருத்விராஜ், இன்னும் சிலர் நடித்திருக்கிற இந்த படத்தை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு படம், எத்தனை பேருடைய எதிர்பார்ப்புல வந்து இந்த படம் வந்து ஈடு செஞ்சிருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய கதை என்ன? ஒரு பிரிசன், சாதாரண பிரிசன் இல்லைங்க, நம்ம ஊர் சிறைச்சாலைலாம் கிடையாது, துபாயில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில் இருந்து ஒரு கைதி வெளியேறுறாரு. அவர் வந்து பரோலில் வராரா இல்லை வந்து ரிலீஸ் ஆகி வந்து அதாவது தண்டனை காலம்லாம் முடிஞ்சு வெளியே வராராங்கிறதெல்லாம் காட்டல. அப்போது அவருடைய சிறைச்சாலை நண்பர் ஒருத்தர் வந்து அப்படி கீழே ஃபுட்வேர்லேருந்து ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கிறாரு. துபாய் மாதிரி ஒரு கண்ட்ரியில் அவ்வளோ ஈஸியாக விட்டுருக்காங்க அந்த ஃபோனெல்லாம் வச்சுக்கிறதுக்கு. அந்த ஃபோன் பண்ணிவிட்டு, ஏய் ஜாக்கிரதையாடுறா, ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, நிறைய ப்ராப்ளம் இருக்குது உனக்கு, உன்னுடைய பழசெல்லாம் தோண்டினாங்கன்னா அப்புறம் ரொம்ப பிரச்சனையாகிடும், அதனால் பார்த்துக்க, ஆள் அடையாளம் தெரியாமல் இருந்துக்க அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் சொல்கிறாரு. டேய், எமோஷனுங்கிறது நம்ம சொல்லி வர்றது இல்லடா, அதுவாக வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாரு, ஃபோனை கட் பண்ணிட்டு, நான் உனக்கு பண்ண மாட்டேன், நீ எனக்கு பண்ணாதன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு மலேசியா வராரு. துபாயிலேருந்து ஏன் மலேசியா வராருங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். யோகி பாபு வந்து யாரோ ஒருத்தர் நினச்சி இவரை ரிசீவ் பண்ணுறாரு. இவரும் ஆமான்னு தலையாடிட்டு கூட போயிட்டு அவங்களுடைய யோகி பாபுடைய லவ் இன்ட்ரெஸ்ட் ஒரு கேர்ள் இருக்காங்க, அவங்களுடைய மூடப்பட்ட சீல் வைக்கப்பட்ட ரெஸ்டாரண்ட்டில் வந்து இவர் வேலைக்கு சேர்றாரு. இந்த கடனை வந்து தீக்கணும்னு இவர் நினைக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து ஸ்டெப் ஃபாதர், எமோஷன்ஸோட விளையாடுற ஒரு ஸ்டெப் ஃபாதர். அவங்க அப்பா ஃபோட்டோலாம் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து நிறையா கெட்ட பழக்கங்கள் இருக்குது, போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் மலேசியாவில், இப்படிலாம் இருக்குது. இவங்களுக்கு ஒரு சிக்கல், இதையும் மீட்கணும், இந்த வீடை வந்து காசு கொடுத்தா நான் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்றார் ஸ்டெப் ஃபாதர். ஸோ அதுக்காக தன்னுடைய காதலிக்கு இந்த வீடை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு. இதுக்காக என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணப்போ சீட் ஆடுறாரு. நல்லா பாருங்க, முதல் வேலை சீட் ஆடுறாரு, அதுலேயும் வந்து சூதாடுறாரு, அதுலேயும் வந்து நல்லா சமைக்கிறார். திருப்பி வந்து ஏமாற்றி அந்த கிளப் ஓனர் வந்து அதான் வில்லன், அவர் தான் வில்லன், ஆடியாலாம் வச்சு மிரட்டி இவ்வளோ காசு நீ வாங்கிட்ட, இத்தனை கோடி வந்து எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பயமுத்துறா. இதுக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்போது வேற வழியில் பேங்கை கொள்ளையடிக்கலாம் அடுத்த விஷயம். ஸோ இப்படி எல்லாமே இம்மாரல் சப்ஸ்டன்ஸாக வந்துட்டே இருந்தது. ஒருவேளை இதுவும் வந்து பழிக்காமல் போயிருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த படக்குழுவுக்கு தான் வெளிச்சம். இதுக்கப்புறம் எப்படி அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணாரு, தன்னுடைய காதலியை மீட்டாரா, தனக்கு வேலை கொடுத்துரு கல்பனாவுடைய கடன் சுமையை தீத்தாரா, தன்னை நம்பி அடைக்கலம் கொடுத்த யோகி பாபுக்கு வந்து நல்லபடியாக அவர் பிஹேவ் பண்ணி அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தாரா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இதுக்கான ஒட்டுமொத்த பதில் தான் ஏஸ். அந்த படம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிச்சா இல்லையாங்கிறது நீங்கள் வந்து இதுக்கு மேலே வரப்போகிற ஸ்பாய்லர்ஸை பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணுங்க. ஆறுமுகக்குமார் அப்படிங்கிறவர் வந்து இதை எழுதி இயக்கி தயாரிச்சிருக்காரு. ஏஸ் படத்துக்கு முன்னாடி அவர் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. லாபம் அப்படிங்கிற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அதை வந்து காலம் சென்ற இயக்குனர் எஸ்பி ஜனநாதன் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. விஜய் சேதுபதியோட ஒரு லாங் ரன்னிங் ரிலேஷன்ஷிப்போடு இருக்கக்கூடிய இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் இந்த தடவை விஜய் சேதுபதி வச்சு என்ன மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து ஒரு பிரகாசமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பாராட்டி சொல்லணும்னா சினிமாட்டோகிராஃபி. கரண் அப்படிங்கிறவர் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒவ்வொரு சீன்லையும் ரொம்ப அழகாக மலேசியாவுடைய எக்ஸ்டீரியர்ஸ் ஆகட்டும், மலேசியான்னு சொல்லிட்டு இந்தியாவில் எடுக்கப்பட்ட இன்டீரியர்ஸோடைய பியூட்டி ஆகட்டும், ரொம்ப அழகாக மேட்ச் பண்ணி சினிமாட்டோகிராஃபிக்கலி இந்த மூவி இஸ் சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரன் வந்து இந்த படத்துடைய சவுண்ட் ட்ராக் எல்லாம் பார்த்துருக்காரு, பாடல்கள் அவ்வளவா எடுபடலை. சாம் சிஎஸ் வந்து இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட பிரெட்டுக்கு மேலே தடவுன வெண்ணெய் மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து மியூசிக் இருக்கிறது தெரிய முடியுது நம்மளால. ஒரு நிசப்தம், ஒரு அமைதி, அதுக்கான இடங்களை வந்து ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. ஃபில் த பிளாங்க்ஸ் மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் வந்து பாராட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருக்மிணி அப்படிங்கிற அந்த லீட் ஆக்ட்ரஸ். இதுக்கு முன்னாடி கன்னட படங்கள் நடிச்சிருக்காங்க, அதுக்கு மட்டும் இல்லாமல் தெலுங்கு படங்களையும் நடிச்சிருக்காங்க, ஒரு ஹிந்தி படத்துலையும் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ருக்மிணியோடைய முகபாவங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படத்தில் அவங்களுக்கான ஸ்கோப் அதிகமாக இல்லை அப்படின்னாலும் கூட இனி வரப்போகிற படங்களில் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நல்லபடியாக வந்து நடித்து நல்ல ஒரு ஸ்தலத்துக்கு வருவாங்க, முன்னேறுவாங்கங்கிறது நிச்சயமாக தெரியுது. அவங்களுடைய நடிப்புலையும் சரி, அவங்களுடைய அழகுலும் சரி. இதை தவிர்த்து யோகி பாபு தமிழ் சினிமாவுடைய காமெடிக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே தீனி போடக்கூடிய நடிகராக யோகி பாபு இருக்காரு. பல இடங்களில் வந்து இந்த யோகி பாபுடைய காமெடி வந்து நம்மளை சிரிக்க வச்சிருக்கு, அதான் உண்மை. அடுத்தபடியாக இந்த படத்துடைய முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிற விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்ப யதார்த்தமான நடிகர்,
ரொம்ப அழகாக எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட நல்ல நடிகரான விஜய் சேதுபதிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், லாபம் போன்ற படங்களில் இவரை கையாண்ட, இவரோட சேர்ந்து வேலை செஞ்ச ஆறுமுககுமார் அப்படிங்கிற இயக்குனர் விஜய் சேதுபதி இருந்து என்னத்தெல்லாம் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு, நமக்கு என்னத்தெல்லாம் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட போஸ்டர் இது இங்கே இருக்கு, இங்கேயும் இருக்கு. இந்த படத்துடைய போஸ்டர் பார்த்ததும் சுருக்குன்னு எனக்கு. லாபம், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், டிஎஸ்பி, அப்புறம் சங்கத்தமிழன், ரெக்க, இந்த மாதிரியான படங்களுடைய ஒரு வைப் வந்து சு 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 சுன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு படமாக இருந்துருமோ அப்படிங்கிற பயத்தோட தான் தேட்டருக்கு நான் போனேன். படம் ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலு இல்லை, அந்த பயம்லாம் ஒன்றும் கிடையாது. படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக வந்து மேக்கிங் இருக்குது. படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது, எமோஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரோடையும் நம்ம வந்து நம்மளே பொருத்தி பார்க்க முடியுது. இப்படிலாம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குங்க. ஆனால் நான் பயந்தது நிறைவேறிடுச்சு, பழிச்சிருச்சு. ரெக்க, சங்கத்தமிழன், டிஎஸ்பி, இப்படி வரிசையா லாபம், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன், இந்த படங்களை விட போட்டி போட்டுக்கிட்டு உனக்கு நான் சலைச்சவன் இல்லைங்கிறது தான் வந்து நம்மளுடைய இந்த ஏஸ் அப்படிங்கிற படமும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜானரில் இந்த படம் இருக்கா அப்படிங்கிற போது இந்த படத்தோட ஜானர் நான் சொல்லி ஆகணும். என்ன ஜானர்னா காமெடி, கிரைம், த்ரில்லர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்க. இதில் காமெடி இருக்குது, கிரைம் இருக்குது, த்ரில்லர் கேள்விக்குறி தான்.